புதுக்கோட்டை மாவட்டத்தில் காதல் விவகாரத்தில் இளைஞரை தீ வைத்து எரித்து கொலை செய்ய முயற்சித்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வணக்கன்காடு கிராமத்தைச் சேர்ந்த தவக்குமார். இவர் கருக்காக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். பெண் வீட்டாரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு சுந்தரியை காதல் திருமணம் செய்து கொண்டார். இதனால் கொந்தளித்த பெண் வீட்டார் தகராறு செய்ய இரு தரப்பினரும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையின் முடிவில் சுந்தரியை தவக்குமார் அவரது பெற்றோர் வீட்டில் கொண்டு வந்து விட்டுள்ளார். இதனிடையே தவக்குமாருக்கும் சுந்தரியின் குடும்பத்தினருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை எழுந்துள்ளது. சுந்தரியை தன்னோடு அனுப்பி வைக்குமாறு பலமுறை கேட்டும் அவர்கள் மறுத்துவிட்டனர். இதனால் ஆவேசமடைந்த தவக்குமார் சுந்தரியின் வீட்டின் முன்பு உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுந்தரியின் குடும்பத்தினர் தான் தவக்குமாரை தீ வைத்து எரித்து விட்டதாகவும் அவர் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தவக்குமாரின் உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பெண்ணின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி தவக்குமாரின் உறவினர்கள் வணக்கன்காட்டில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தின் போது போலீசாருக்கும் தவக்குமாரின் உறவினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் போலீசார் தவக்குமாரின் உறவினர்களிடம் நிதானமாக பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.